உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ப்ளீஸ் ஜட்ஜ் சார், நீங்க நான் சொல்றதை கொஞ்சம் நம்புங்க. நடந்த அத்தனைக்கும் காரணம் நான் மட்டும்தான். அண்ட் இந்த ஹோட்டல் என்னோடது. அதனால ப்ளீஸ் தண்டனை எதுவா இருந்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். தப்பு பண்ணது நான் தான். நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது சொல்லணுமா? நோ யுவர் ஆனர். இன்றைய நாள் விசித்திரமா இருக்கு. ஒரு நாள்ல பல விஷயங்களை பார்த்துட்டோம். தீவிரவாத தாக்குதல், உங்களுடைய தைரியம், கணவன் மனைவியோட அன்பு. நான் என்னுடைய கண்ணால பார்த்தேன். ரிஷியும் லக்ஷ்மியும் அவங்களுக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் இன்னும் முடிவுக்கு வரல. ஏன்னா இந்த கேஸ்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டியது, லக்ஷ்மியுடைய பழிய ரிஷி ஏத்துக்கிட்டாரா இல்ல லக்ஷ்மி ரிஷியை காப்பாத்த முயற்சி பண்றாங்களா? எது உண்மைன்னு இவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். அதோட இன்னொரு பக்கம், ரிஷி தான் இந்த தவற பண்ணார்னு அவர் கோர்ட்ல ஒத்துக்கிட்டார். அதனால சட்டப்படி ரிஷி குற்றவாளி ஆகிறாரு. அவருக்கு தண்டனை கிடைக்கும். அதனால இந்த தண்டனை இன்னைக்கு இல்ல, அடுத்த ஹியரிங்ல தெரிவிக்கப்படும். அது வரைக்கும் ரிஷி கஸ்டடியில இருந்தாகணும். அதோட லக்ஷ்மியை பொறுத்தவரை கோர்ட் கண்ணோட்டத்துல லக்ஷ்மி நிரபராதி. அவங்கள உடனடியா விடுதலை செய்யறேன். இப்போ எனக்கு புரியுது ப்ரோ. நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டீங்க. அண்ணியோட நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க. The court is adjourned for the day. ஏன் இப்படி பண்ண? எதுக்காக இப்படி பண்ண? நீ என்ன பண்ற லக்ஷ்மி? எல்லாரும் பாக்குறாங்க. கோர்ட் தான் எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்கு. அதனால ஆமா, எல்லாருமே பாக்குறாங்க தான். அதனால தான் உன்னோட ஷர்ட்டை மட்டும் பிடிச்சு. அப்ப தனியா இருந்திருந்தா என்ன அரைஞ்சிருப்பியா? தயவு செஞ்சு இப்ப விளையாடாத ரிஷி. என்ன காப்பாத்துறதுக்காக எதுக்கு போய் பேசுன? இப்ப அதனால என்ன? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல லக்ஷ்மி. உண்மையை சொல்லணும்னா, என் உயிரை காப்பாத்த நீ உன் உயிரை கொடுக்க வந்த. உனக்காக இதை கூட பண்ண முடியாதா? நான் வந்துடுவேன். சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.